மணியாச்சு, இன்னும் காணோம். அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை மகிழ்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருந்தா? வாங்க வாங்க போய் பாப்போம். வாங்க போவோம். விமலா, அந்த ராஜ் இருக்கலாம், அப்படி போயிடலாம். அம்மா அம்மா, வச்சிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம தட்ட வேண்டிய கதவை தான் தட்டுறோமா இல்ல பக்கத்து வீட்டு கதவை தட்டுறோமா? அம்மா விளையாடாத, ஏதோ போய் நடந்திருக்கும். என்னென்ன இது செப்படி வித்த காட்ட மாதிரி இருக்குது? மயக்கம் போட்டு கீழே கிடப்பாங்கன்னு சொன்னீங்க, மறைஞ்சே போயிட்டாங்களா? எங்க போயிருப்பாங்க? முருகன், முருகனுடைய டைரி. என்ன எழுத்தே? ஆனா ஒண்ணு எழுதல. எழுத்து இல்ல. என்னங்க இது ஒரே கோடு கோடா இருக்கு? இது கோடு இல்ல மிஸ் லில்லி, எழுத்துக்கள். எனக்கும் என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசிய எழுத்துக்கள். படிக்கிறேன் கேள்வி. நான் கண்டுபிடித்திருக்கும் ஆராய்ச்சி குறிப்பை ஜப்பானில் உள்ள புத்தபிஷ்டு ஒருவரிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். ஐயா, அமைதியும் ஆனந்தமும் இந்த உலகத்துல நிலவணுங்கிறதுக்கா பாடுபடுற உங்ககிட்ட இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய பயங்கர சக்தியினுடைய ஆதாரத்தை ஒப்படைக்கிறேன். நண்பா, இந்த பயங்கரத்தை எதற்காக பாதுகாக்கணும்? இந்த குறிப்பினுடைய உதவியோட மீண்டும் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துக்கே நன்மை பயக்கக்கூடிய மாபெரும் சக்தி கண்டுபிடிக்க ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான். நல்லது. அவருடைய முகவரியை என் காதலி விமலாவுக்கு நான் அளித்த சங்கிலியில் உள்ள பதக்கத்தில் வைத்திருக்கிறேன். விமலா, நான் ஆராய்ச்சியை வெற்றி பெற்றேனே, அதுக்காக இந்த மாலை உனக்கு பரிசா தர்றேன். கூடி சீக்கிரத்துல நான் மனமாலே உனக்கு போடுவேன். கல்யாணம் சொன்ன உடனே காதலிக்கு மாலையை போட்டுக்கார. ஏன் மிஸ் லில்லி, அன்னியாவுடைய கழுத்துல நீங்க அந்த சங்கிலியை பாத்தீங்களா? இல்ல, அதை அவங்க தோழி ரத்னாவுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. ரத்னா எங்க இருக்காங்க? இங்கதான் ஏதோ ஹோட்டல்ல டான்சரா இருக்காங்க. என்ன சத்தம்? வயிற்று வலி. வயிற்று பொம்மை அழகா இருந்துச்சு, அதனால. ஐயா, என்னென்ன அழகான பொம்மையை இப்படி போட்டு மீச்சிட்டீங்க? அழகாப்பா ஆபத்தே இருக்கு. அப்படியா? இது மைக். நம்ம பேசுறதெல்லாம் எதுக்கு அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே கேட்டு இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களே. அவங்க எப்படி கேட்டுக்க முடியும்? நம்ம தான் முக்கியமான விஷயம் எதுவுமே சொல்லலையே. அதுக்கு முன்னாதான் மைக்க உடைச்சிட்டேன். மக்கண்டையா, அவங்கதான் அண்ணியும் கடத்திட்டு போயிருக்கணும். அந்த அம்மா எப்படி அதான் கண்டுபிடிக்கிறது? இதோ இந்த படத்துல இருக்காங்களே, இவங்கதான் ரத்னா. இவங்களா? ஆமா, இவங்கதான் ரத்னாவா? Ding
அதுதான் நடனத்தின் உச்சக்கட்டம், நிர்வாண கோலத்தின் ஆரம்ப கட்டம். என்னது? ஆமா, நீ ஆடிக்கிட்டே இருப்ப, நான் உன் மேல உள்ள உடைகளை ஒன்னொன்னா பறிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதோ பாத்தியா, கடைசியில நீ இந்த கோலத்துல தான் காட்சி அளிக்கணும். இந்த கோலத்துல உன்னை பார்த்தா பாக்குறவங்க பல்ல காட்டுவாங்க, பரவசம் அடைவாங்க, கூச்சல் போடுவாங்க, கும்பல் அடிப்பாங்க, பணத்தை அள்ளி அள்ளி வீசுவாங்க. வா சேஜி. முடியாது, இந்த ஆபாச நடனம் ஆட என்னால முடியவே முடியாது. இதுவா ஆபாசம்? இதுதான் இங்கே கலை. இதுதான் கலை. நான் ஆட மாட்டேன். என்னையே நம்பி இருக்கிற என் குடும்பத்தோட வறுமையை போக்கத்தான் நான் தமிழ்நாட்டில இருந்து கடல் கடந்து வந்தேன். ஆனா அதுக்காக இத்தனை வருஷமா நான் கட்டி காத்து வந்த தமிழ் குலத்தின் பெருமையை வளச்சறிய முடியாது. வயத்து பாட்டுக்காக பண்பாட்டை சிதைக்க முடியாது, சின்ன பின்னமாக்க முடியாது. நான் உன்னை ஒப்பந்தம் செய்த போது எல்லா நடனமும் ஆடுறேன்னு சொல்லியிருக்க. ஆடத்தான் வந்தேன். ஆனா வெறி பிடிச்ச வேங்கைகளோட கண்கள்லாம் என் அங்கங்களின் மேல கூத்தாடுறத நான் அனுமதிக்க முடியாது. கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க. அது நடனமாடத்தான், நாசமாக அல்ல. கை நீட்டி காசு வாங்கி இருக்கிற. அது நான் கத்த வித்தைக்காக, மானத்தை விக்கிறதுக்காக இல்ல. சட்டப்படி நான் உன்னை ஆட வைக்க முடியும். என் மானத்துக்கு முன்னாலே உன் சட்டமே நொறுங்கும். நான் உன்னை கட்டாயப்படுத்துவேன். அப்போ உன் தலையை நொறுங்கும். சொன்ன கடைசியா சொல்றேன், மரியாதை மிஸ்டர். ஐயா, என் மானத்தை காப்பாத்துங்க. ஐயா, விபாஸ் வேறையா? ஐயா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. ஐயா, ஏமா நீங்க இப்படி அரைகுறையா வந்துடுறீங்க, அதுக்கப்புறம் ஆம்பளை பசங்க கெட்டு போறாங்கன்னு சொல்றீங்க. ஏமா கிட மாட்டாங்க? ஆனா ஒண்ணு, நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கே செத்து போய் நாளைக்கே உங்க வயிற்றுல பிறக்க மாட்டேங்க. என்ன நிச்சயம்? தாய்க்குறம் அல்லவோ தாக்கிடலாமோ? எங்க அண்ணன் முத சொல்லி கொடுத்த பாடமே இதுதானே. ஐயோ, அண்ணனை பாக்குறோம். நீங்க இனிமே முழுசா வாங்க அண்ணே. Hey, what the hell is happening here? Come on, answer us. Why the hell is he beating our boy? Who is he? Come on, answer us. Who is he? I don't know. Leave me alone. What's it? Get some water.
இனி நீ என் கம்பெனிக்கு தேவையில்லை. எடு நான் கொடுத்த பணத்தை. பணமா? ஆமா, இல்லைன்னா சட்டப்படி நான் உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க முடியும். இந்தாயா, பெரிய மனுஷன் மாதிரி என்ன போட்டு அடிச்சிய, அவளை பணத்தை கொடுக்க சொல்றியா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? ஏம்மா, நீ இவர்கிட்ட பணம் வாங்கியது உண்மையா? உண்மைதாங்க. ஆனா இவரு ஆடையெல்லாம் அவுத்தறிஞ்சிட்டு இவங்கள மாதிரி ஆபாசமா ஆட சொல்றாருங்க. உங்களுக்கு இவங்கள போல ஆடுறதுக்கு இஷ்டம் இல்லையா? இல்லைங்க. ஏன் ஒப்பந்தம் செய்துட்டீங்க? அவர் மேல எந்த தப்பும் இல்லையே. வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்க. என்னால எப்படிங்க தர முடியும்? ஏன்? வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிற என் குடும்பத்தோட கடனை தீக்கத்தான் நான் பணம் வாங்கினேன். அவங்க கடனை தீர்த்துட்டேன். ஆனா நான் இப்ப மீள முடியாத கடன்காரியா நிக்கிறேங்க. நான் என்ன செய்வேன்? நீங்க இந்த அம்மாவுக்கு எவ்வளவு தான் சொல்றீங்க? $1000. $1000? நஷ்டஈடு சேர்த்து $2000 தரேன், வாங்கி. என்னங்க நீங்களா தர போறீங்க? வேண்டாங்க, வேண்டாம். பரவாயில்லம்மா. அண்ணே, 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 உங்களை பார்க்கறதுக்குள்ள உயிரே போகுதுன்னு. தடுக்கிற பக்கம் பூரா ஒரே பொம்பளை மயமா இருக்குது. என்னது சிக்கா? நடந்து போன காலத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமா. என்ன கேட்டா? என்ன கேட்டா? ஐயோ, அது என் ஃப்ரெண்ட் எனக்கு பரிசா கொடுத்தது. அதுல அவ போட்டோ கூட இருந்ததுங்க. அந்த பக்கமா காணாம போச்சு. போடா என்ன? தங்க சங்கரி போடா என்ன? வயலத்திலே ஒண்ணு பண்ணி போடுங்களேன். மதிப்பே அவன் தெரியாது. அதான் தேடிட்டு வந்தோம். அந்த சங்கரியாது அந்த ரகசியத்துல இருந்து. ஐயோ, இதுதாங்க. பாவி. ஏன் நீ கேட்ட? உங்களுக்கு தெரியுமில்ல என்ன பத்தி? நல்ல பொருளா இருந்தா உடனே எடுத்து வச்சுக்குவேன். அடுத்த நாளே கொடுத்துருவேன். ஒரு நாள் பொறுத்துக்கிட்டா என்ன? டாலர் மட்டும் இருக்கேன். சங்கிலி எங்க? சங்கிலி மட்டும்தானே இருக்குது. டாலர் எங்கே? இருட்டுல இருக்கேன். ஆனா இது மட்டும்தான் கையில வந்தது. அந்த டாலர் ராஜு கிட்ட தான் கிடைச்சிருக்கணும். பாஸ், ராஜுவை தீர்த்துட்டா? நோ, அவன் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. நாம தேடிட்டு இருக்கிற அதே ஆராய்ச்சி குறிப்பத்தான் அவனும் தேடிட்டு இருக்கிறான். நிச்சயமா அவனை கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்ச மறு நிமிஷமே அவன் என் கையில இருந்தாலும். அதனால அவன் எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஆட்கள் நிழல போல அவனை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். கேர்ஃபுல். ஓகே பாஸ். அந்த ஆராய்ச்சி குறிப்பு இருக்கிற முகவரி இதுல இருக்கு. பார்க்கண்டா, எங்க அண்ணனோட சாமர்த்தியத்தை பத்தியா? அதான் முகவரியோட ஒரு பகுதி தான் இதுல இருக்கு. அடுத்த பகுதி ஹாங்காங்ல ராபின்சன் கிட்ட இருக்கான். ராபின்சன், நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியினுடைய விளக்க குறிப்பு எங்க இருக்கோ அதோட ஒரு பகுதியை இந்த கிரியாசோட வச்சிருக்கேன். நானோ என் தம்பியோ வந்து கேட்டதான் கொடுக்கணும். இது உங்ககிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நாம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். யூ டோன்ட் வரி மிஸ்டர் முருகன். தேங்க்யூ சார். ரெண்டாவது பகுதிக்காக இப்ப நம்ம ஹாங்காங் போனோம், அப்படித்தானே? அதுக்காக மட்டும் இல்ல, என் அண்ணி விமலாவை தேடுறதுக்காக நான் போகணும். விமலாவுக்கு என்னங்க? யாரோ அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னீங்க? கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா. கடவுளே, இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவையும் பறிச்சுக்கிட்டியே. வருத்தப்படாதீங்க. நீங்க விரும்பினா எங்க கூட வரலாம். அந்நிய தேடுற எங்க முயற்சியில நீங்களும் உதவி செய்யலாம். என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இப்போ நீங்க எனக்காக கொடுத்த பணத்தை நான் எப்படி திருப்பி தரப்போறேன்னு எனக்கே தெரியல. நான் அந்த பணத்தை திரும்ப வாங்கறதுக்காக கொடுக்கலையே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் பட்ட கடன் தான் நினைக்கிறேன். ஏங்க, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? BA. BA. ஏன்? சாரி, உங்களுக்கு ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எல்லாம் தெரியுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம எங்க அண்ணன் கிட்டே செக்ரட்டரியா இருந்திருங்க. ஆமாங்க, பணம் கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்க வேலைக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும், அவரு கொடுத்த பணத்தை சம்பளத்துல கழிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அம்மா, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன் யோசிக்கிறீங்க? உங்க கண்ணியத்துக்கு ஒரு குறை ஏற்படாது.
சரிங்க. தேங்க்யூ. எங்க அவர் எங்க? ஏன் அவசரப்படுற? என் ஆளுங்க அவனை பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. வா போலாம். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. எங்க அவரு? அதோ அங்க பார். நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. இமரா, நீங்க 2 பேரும் தப்பியோட பாத்தீங்க. ஜாக்கிரதை. புருவம் ஒரு வில்லாக, பார்வையொரு கணையாக. புருவம் ஒரு வில்லாக, பார்வையொரு கணையாக. பருவம் ஒரு களமாக, போர் தொடுக்க பிறந்தவளோ. குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கல்நத்தில், குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கல்நத்தில் தேசுவையை தான் குழைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. பவழமென விரல் நகமும், பசுந்தளிர் போல் வாழைக்கரமும், தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ. ஆழ்கடலின் சங்காக நீழ்கழுத்து அமைந்தவளோ, ஆழ்கடலின் சங்காக நீழ்கழுத்து அமைந்தவளோ. யாழிசையின் ஒலியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. செந்தழலின் ஒளி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து பொன் தகட்டில் வார்த்து வைத்த பெண் உடலை என்னவென்பேன். மடல் வாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க, மடல் வாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க. படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பேன். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. வாங்க வாங்க, தப்பிச்சு ஓடிடலாம். முருகன், நமக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு முருகன். அந்த பைரவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். ஐயோ, நான் சொல்றது இவருக்கு ஒண்ணும் புரியலையே. நான் என்ன செய்வேன்?
என்னங்க நான் ஓடினா உங்களால என்ன பிடிக்க முடியுமா? ஐயோ, என்ன விட்டு போறியா? ஆமா. முடியாது, உன்னை விட மாட்டேன். கையை பிடிச்சுக்குவேன். சரி, நான் உங்களுக்கு வேணும்னா நான் ஓடுறேன். என் கையை பிடிச்சுக்கிட்டு ஓடியாங்க. போ, ஓடுமா? வாங்க. எங்க போனீங்க? வழி தவறி வந்துட்டோங்க. உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. நீ உட்காரு. Taxi. Thank you. Good. ஹலோ, மிஸ்டர் ராபின்சன் ஆபீஸா? எஸ், நீங்க யாரு? நான் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜு. தயவு செய்து மிஸ்டர் ராபின்சனுக்கு கனெக்ஷன் கொடுங்க. அவர் ஊர்ல இல்ல. எப்போ வருவாரு? தெரியாது. மிஸ்டர் ராபின்சன் வந்ததும் ராஜு பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லு. ஓ எஸ் சார். தேங்க்யூ. அவன் டைரி எழுதிட்டு இருக்கான். அந்த டைரியை திருடித்தரேன்னு சொல்லி எவ்வளவு காசை பறிச்சுட்டு என் முதலாளி என்ன கொத்துறாருடா. நீங்க எப்படியும் திருடி தந்துடுற. நிச்சயமா. அண்ணே, அண்ணே, என்னண்ணே? என்னப்பா? என்னண்ணே நீங்க இப்ப போய் எழுதிக்கிட்டு ரோம் நகரம் தீப்பிடிச்சு எரிக்கும் போது அதோட ராஜா நீரோ அவரு மிருதங்கம் வாசிக்கிட்டு இருந்தாராம். இந்த வயலின் வாசிக்கிட்டு இருந்தாராம். அது மாதிரி ரத்னா அம்மா பாவம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்ப உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்களே. ஆமாண்ணே, நகரத்தை எல்லாமே பரிதாம அம்போன்னு போயிட்டு இருக்காங்க. படகு துறை பக்கம் போய் நிப்பாட்டுங்க. அழகான டைரி. ஒரு நாள் நம்ம கிட்ட நின்றுவேன். என்னங்க பிச்சை எடுத்துதான் பெருமாள், அதை புடுங்குச்சான் அனுமாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தானே இந்த டைரியை பிச்சை எடுக்க வந்தேன். அந்த பெரும் பிச்சைக்கார அந்த பையன் அந்த டைரியை தூக்கின்னு போறானே, அவருக்கு அதுக்கு டைரி எனக்கு நாங்க தெரியும். டைரி தானே எடுத்து போறான். போட்டோம், அவன் எங்க போனாலும் நான் விடுறதில்ல. மென்னியம் அவனுங்க. ஆமா, அவனதான். சபார பொம்மை இவன் ஏன் கும்பிடுறான்? சாமி பொம்மை அதான் கும்பிடுறான். ஏன்டா வாங்குற லஞ்சத்தை வாங்கி போடுறீங்க, அப்புறம் மன்னிச்சிருன்னு கும்பிடுறீங்க? கடவுளே, என்னையும் தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இது கடைசி தப்பு, இனிமே பண்ணவே மாட்டேன். ஆஹா, டைரி. புரத்தியார டைரி நம்ம படிக்கலாமா? அண்ணன் தானே. அண்ணனை பத்திர விஷயம் தம்பிக்கு தெரியலன்னா எப்படி? புரத்தியார டைரிய படிக்கிறது, ஒட்டு கேட்கறது, ஒளிஞ்சிருந்து பாக்குறது, இதுல கிடைக்கிற குஷியே தனிதான். இப்ப எனக்கு குஷி கிடைக்க போகுது. அதாவது படிக்க போகிறேன். ஆகஸ்ட் 15 இன்று ரத்னாவை சந்தித்தேன். அவளது தமிழ் பண்பு என்னை கவர்ந்தது. ஆதரவற்ற அவளுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். 16ஆம் தேதி ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் தனியே இருப்பது பற்றி உலகம் என்ன சொல்லும் என்று யோசிக்கிறேன். ஒரே குழப்பம். பின்ன குழம்பாதா? குழப்பத்திலையும் ஒரு தெளிவு. ரத்னாவை நானே மணந்து கொண்டு உலகத்தின் வாயை மூடிவிட்டால் என்ன? மூடலாமே. சிங்கப்பூர்ல நான் ஹோட்டல்ல வேலை பார்க்கும் போது அமெரிக்காக்காரர் ஒருத்தர் வந்து தங்கினாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் அமெரிக்கா வரையானு கூட்டி போனாரு. அங்கேயும் ஹோட்டல் வேலைதான். ஒரு நாளைக்கு மாலி அமாவாசை, அன்னைக்கு லீவ். அங்க
சரி ஏங்க லீவா இருக்குதே, நான் கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரட்டான்னு கேட்டேன். போப்பா 108 மாடி கட்டடம் ஒண்ணு இருக்கு, நல்லா சுத்தி பாருன்னாரு. ஏறி போய் நிக்கிறேன். நான் சுத்தல, என் தலை சுத்துது, கண்ணு சுத்துது, காதெல்லாம் பஞ்சடைக்குது. அவ்வளவுதான். ஐயோ, அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? மாடியில இருந்து கீழே தரையில விழுவல, நின்ன மாடியிலேயே அங்கேயே விழுந்துட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் பயந்துட்டேன். ஐயோ ஐயோ, என்ன கனிவு, என்ன கனிவு. இதுக்காகத்தானே எங்க அண்ணன் பேய அறையிறாரு. தீமா சொல்றேங்க, கடியாரத்துக்குள்ள சின்ன முள்ள சுத்தி 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 பெரிய முள்ளு எப்படி வருதோ அதே மாதிரிதாங்க கடியாரத்துல இருக்கிற சின்ன முள்ளு நீங்க என்ன, பெரிய முள்ளு எங்க அண்ணன் தான். திருச்சிட்டாங்க திருச்சிட்டாங்க. எடுங்க எடுங்க எடுங்க. நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, என்ன எடுங்க 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 என்ன எடுங்க. தண்ணி எல்லாம் உள்ள போகுது. 3வது குடிச்சுட்டாங்க. எடுங்க என்ன எடுங்க என்ன எடுங்க. ஒரு கதை ஒண்ணு கவனத்துக்கு வந்துச்சு. காட்டுல ஒரு சாமியாரு பூனையை வளர்த்தாராம். பூனைக்கு பால் வாங்கறதுக்காக வேண்டி ஒரு மாட்டையே வாங்கினாராம். அப்புறம் மாட்டை பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரியை வச்சாராம். வேலைக்காரி ஒண்டி தனியா பந்தோபஸ்து இல்லாம இருக்காளேன்னு சொல்லி கடைசியா அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அது மாதிரி நீ எங்க வர்றேன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப எங்க இருக்கேனே தெரியலையே. ஆனா நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதாவது ரத்னாவுக்கு கடன் கொடுத்ததுக்காக அவளை வேலைக்கு வச்சுட்டேன். அவளுக்கு அழகா இருக்கணும்னு சேலையை வாங்கி கொடுத்தீங்க, அலங்காரமா இருக்கணும்னு நகையை வாங்கி கொடுத்தீங்க. இத பாருங்க, ஆராய்ச்சி குறிப்பு எடுக்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி அழகா போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த ரத்னாவை வீட்டை விட்டு தோத்துங்க. என்ன சொல்ற? முதல்ல தோத்துங்க, இல்லன்னா திட்டமே கெட்டு போயிடும். ஆமாண்ணே, இவ பெரிய கைகாரி. அழக காட்டி உங்களை மயக்கி பழத்தை முழுங்க வந்த பிசாசு, பஞ்சகி, துரோகி. நான் சொல்றத நம்புங்கண்ணே. ஐயோ, இல்ல. நீங்க யார கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பின்னங்க பின்ன இவ்வளவு நாள் வரைக்கும் பொண்டாட்டிக்கு மேல நான் உங்களுக்கு உழைச்சிருக்கிறேன். சேர வெட்டல 10 பாத்திரம் சொல்லுறேன். அவ்வளவுதான். திடீர்னு இந்த சாமியார் கட்டுற மாதிரி இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் என்ன எங்க திரும்பி பார்க்க போறீங்க? தெருவுக்கு போவா? கை கட்டி பழகியாச்சு, இனிமே கை கட்டி உழைக்க என்னால முடியாது. கை கட்டி வேலை செய்யறதுன்னு சொன்னா காக்கா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் வேலையை விட்டு அனுப்பவே மாட்டேன். தெரியும். அப்ப நீங்க தாராளமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னப்பா திடீர்னு மாற்றம்? ஆமா, எனக்கு தான் வேற நிச்சயமா போச்சே. போட்டோ போட்டோ நான் கூட நல்லா இருப்பேன். இதை விட உங்களுக்கு தெரியாத 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படித்தான் இருந்தேன். ஐயோ, சரி சரி, நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னா நீ என்ன இதயபூர்வமா விரும்புற? அண்ணா, நீங்க உங்க கடமையை செய்யறதுக்கு நான் இடையூறா இருக்க கூடாது. என் அழகு உங்களுக்கு தடைக்கல்லா இருக்க கூடாது. என்னுடைய இளமை உங்களுடைய முயற்சிக்கு குறுக்கீடா இருக்க கூடாது. பைத்தியம், என் கடமை நான் என்னைக்குமே மறந்ததில்லை. இல்ல, அண்ணனை தேட வேண்டிய முயற்சியில நீங்க ஈடுபடவே இல்லை. அவருடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தும் வராது. ஆராய்ச்சி குறிப்புகள் எதிரிகள் கையில் கிடைக்கிற வரைக்கும் என் அண்ணனை நம்ம விட பத்திரமா பாதுகாப்பாங்க. நீங்க ஆராய்ச்சி குறிப்பையும் தேடலையே ரத்னா. அந்த முயற்சியில தான் ஒவ்வொரு வினாடியும் நான் ஈடுபட்டு இருக்கேன். ராபின்சன் ஊர்ல இல்ல. இல்ல, உங்க வார்த்தையை மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இந்த உலகம் என்ன தப்பா நினைக்காம இருக்கிறதுக்காகவாவது நான் உங்களை விட்டு போய்தான் ஆகணும். ரத்னா, நம்ம பத்தி இந்த உலகம் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த முடிவு. என்னைக்கோ நம்ம கல்யாணம் நடக்கத்தான் போகுது.
இன்னைக்கே நடந்தாங்க. நானும் ரத்னாவும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். ரொம்ப சந்தோஷங்க. அதை நீங்க தான் நடத்தி வைக்கணும். என்ன சொல்றீங்க? நிஜமா? நான் உங்க வீட்டு வேலைக்காரனுங்க. இருக்கலாம். என் அண்ணன் மட்டும் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா உங்க தலைமையில தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்தாங்க மறுக்காது. ஏதம்மா அப்படிமா தம்பி? ஐயோ தம்பி தம்பி எஜமா வேண்டாம்ப்பா. ஐயோ வேண்டாம்ப்பா. ஏப்பா என்னப்பா அது? ஐயா, காசை வாங்கிட்டு மனசை எங்கேயோ வச்சுட்டு வாழ்த்து கூடுறாங்களே, அதை விட காசே எதிர்பார்க்காம வாழ்த்து கூடுறீங்களே, இதுதாங்க எங்களுக்கு தேவை. தம்பி, நீங்க 2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்ப்பா. தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? கண்ணில் போட யார் சொன்னதோ? மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ? கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ? கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ? மென்மை கொஞ்சம் பெண்மை என்ன பாடல் பெறாததோ? இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்ல காதல் உண்டானதோ? தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நான் கனவில் வந்தவளோ உன் மனதில் நின்றவளோ? அல்லிப்பூவை கிள்ளி பார்க்க நாள் என்னவோ? அல்லிப்பூவை கிள்ளி பார்க்க நாள் என்னவோ? கிள்ளும் போதே கண்ணில் போகும் பூ அல்லவோ? கிள்ளும் போதே கண்ணில் போகும் பூ அல்லவோ? அஞ்சும் கெஞ்சும் ஆசை நெஞ்சம் நாணம் விடாததோ? அச்சம் வெட்கம் விட்டு போனால் தானே வராததோ? தங்கத்தோணியிலே தவழும் பொன்னழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? ಮಿಸ್ಟರ್ ಆರ್, ಇದು ತಮ್ಮ ಮುರುಕನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಕೊಡ್ತದ್ದು. மிஸ்டர் ராபின்சன்,
ஆபத்திலேருந்து அண்ணனையும் அழிவுலேருந்து இந்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்கு பெரிய உதவி செய்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். Who are you? நீங்க யார்? நாங்க நாய் வியாபாரிங்க, விற்க வந்திருக்கிறோம். Without my permission. உள்ளே எப்படி வந்தீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? திறந்த வீட்டுல நாய் நுழையிறதுன்னு கேட்டதில்லை நீங்க? நாய்களுக்கு விவசாய அது எங்கேயும் நுழையும், எப்படியும் வரும். இந்த நாய்ங்க ரொம்ப நன்றி உள்ளது சார். இது பழகின நாய்ங்க சார். ஆமா மிஸ்டர் ராபின்சன், எச்சலை போடுறவங்க எல்லாம் இந்த நாய்க்கு எஜமான். யார் எதை சொன்னாலும் கேட்கும். அடினா அடிக்கும், கடினா கடிக்கும், சுடுன்னா சுடும். என்ன இப்படி பாக்குறீங்க? 2 கால் நாய்களை பத்தி நான் சொல்லல, 4 கால் நாய்களை பத்தி தான் சொல்றேன். யோ, 10 பயில்வானும் சரி, இந்த ஒரு நாயும் சரி. ஓஹோ, அதனால்தான் அடிபட்டு ஓடினவங்க எல்லாம் நாய்க்காலில் போய் விடுவாங்க போல இருக்கு. என்ன ஏன் 2 பேர் சண்டை போடுறீங்க? நோ, இந்த நாயோட திறமை இன்னும் அவருக்கு புரியல. அவர் கையில வச்சிருக்காரு டைம் பீஸ், அத அப்படிங்கிறதுக்குள்ள பறிச்சுட்டு வர சொன்ன பாக்குறீங்களா? அப்படியா? அப்போ நாயோட திறமை இவர் பார்க்கட்டும், என்னோட திறமை நீ பா. அடுத்த பகுதி பேங்காக்கில் புளோட்டிங் மார்க்கெட்டில் உள்ள சும்சாயிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சும்சாய், இந்த சிறிய பொம்மையில பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. நம்ம 2 பேருடைய நட்பு நம்பிக்கை வச்சு இதை உங்ககிட்ட நான் உயிர் போல ஒப்படைக்கிறேன். நானும் என் தம்பியும் இங்க கேட்டா தான் இதை கொடுக்கும். எஸ், அப்படி செய்யறேன். ரொம்ப நன்றி. இந்தாங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. எப்படி புரியும்? 2 குறிப்பு மாத்திரம் இருந்தா போதுமா? 3வது குறிப்பும் கிடைச்சாதான் சுத்தமா உங்களுக்கு புரியும். அண்ணே, அடுத்தாப்புல இப்ப நம்ம எந்த நாட்டுக்கு போறோம்? பேங்காக் போறோம். ஹலோ, இப்பதான் அந்த ராஜ் பேங்காக் வந்து இறங்கி இருக்கிறான். பேங்காக் வந்துட்டானா? ஹாப்பி நியூஸ், ஹாப்பி நியூஸ். என்னப்பா அடிச்சுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள படுத்துட்டீங்க. ஓ, சாமி கும்பிடுறாப்லையா? என்னது ஒருத்தன் குத்திக்காம சப்பாங்க குத்துறானுங்க. எப்பப்ப ஆரம்பிக்க போறீங்க? இது என்ன? ஏன்னா இப்ப என்ன உட்கார்ந்து கும்பிடுறான், அவன் நின்னு கும்பிடுறான், மூளைக்கு மூளை கும்பிடுறான். எங்களை பார்த்தா என்ன? அப்பா நம்மளையும் கும்பிட்டான். வணக்கம், அடிச்சுங்க. என்ன பண்ணுங்க? காலையும் வச்சுக்கிறாங்க, காலுக்கு ஒரு கிளவுஸ் கொடுத்துக்கலாம் போல இருக்கு.
இப்படி என்னால பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. விட்டுடுங்க விட்டுடுங்க. பாப்பா